பாருங்க, நாங்க குடிக்கிற கூழ் தான் நீங்க குடிக்கிற ராகி மால்ட்டு, நாங்க சுட்டு சாப்பிட்ற அடை தான் நீங்க சாப்பிட்ற பீஸா. எங்க கிராமத்துல பொழுதுபோக்கா ஆடின அந்த விளையாட்டு கோட்டிப்புள்ள விளையாட்டு தான் இப்போ நீங்க அடிக்கிற கிரிக்கெட். இதே இந்த தமிழுடைய வீர உணர்ச்சியை இப்பொழுது நிலைநாட்டுகின்ற அளவுக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அந்த நிகழ்ச்சி எங்களை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கையா. வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து இங்க கியூல நின்று பாத்துக்கிறான் தெரியுமா. கிராமிய பாட்டு என்கின்ற ஒரு இலக்கிய வகை இங்க இருக்கு, நகர பாட்டு வகை ஒரு இலக்கிய வகை அங்க இருக்காயா? நாங்க பிறந்ததுல இருந்து இறக்கின்ற வரைக்கும் தானாடந்து ஒப்பாறு வரைக்கும் எங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் நாங்க பாடும் பொழுதும் இழந்த உற்சாகத்தை மீண்டும் பெற்றுக்கிற உழைக்கிற தெம்பு எங்களுக்கு கிடைக்குது ஐயா. ஆனா மற்ற இடத்துலயோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஐயா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா. இதை நான் சொல்லலைங்க, கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. ஆமாங்க, காசு இல்லைன்னா சல்லி காசு கூட மதிக்காத இந்த உலகத்துல உன்கிட்ட திறமை மட்டும் இருந்தா போதும், வா உனக்கு நான் ஆதரவு தரேன்னு ஆதரவுக்காரனிட்டு அந்நிய தேசத்துல கிடைக்கிற மன நிறைவை பத்தி பேச போறேங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல் பூக்குட்டி யாருன்னு கேட்டா நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்தியாவில் கேரளாவில் விளக்கப்புறான்ற ஏதோ ஒரு கிராமத்தில் ஒளி அமைப்பாளராக தன் வாழ்க்கையை தொடங்கின அவருக்கு உலகளாவிய அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தது எதுங்க? ஆஸ்கர் விருதுன்ற அந்நிய நாட்டு விருது தானே. மனுஷ வாழ்க்கையோட தேடல் என்னங்க? அங்கீகாரம், புகழ், பணம். தேடல்னா என்ன ஐயா? உங்களுக்கு இப்ப தண்ணி தாக எடுக்குது, அப்ப நான் ஒரு அண்டா நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல அண்டா நிறைய காஃபி குடுக்குறேன், அது நீங்க மொண்டு மொண்டு குடிக்கிறீங்க, உங்க தாக அடங்குமா? செத்து போவேன். அந்த தண்ணிய தேடி குடிக்கும் பொழுதுதானே தாகம் அடங்கும். திறமைக்கான அங்கீகாரமும் அந்த அங்கீகாரத்தால சாதனை செய்கின்ற ஊக்கமும் சாதனையோட புகழும் பணமும் எனக்கு எங்க கிடைக்குதோ அங்க தானே மனித வாழ்க்கையோட தேடல் முடியுது. அந்த தேடல் முடிகிற இடத்துல தானையா எனக்கு மன நிறைவு கிடைக்குது. அந்த மன நிறைவு கிடைக்கிறது அந்நிய தேசத்துல தானே. நல்லா சமைச்சு வச்சிருக்கிற சாப்பாட்டை நல்லா சமைச்சிருக்கம்மா அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா வாழ்நாள் பூரா நல்லா சமைக்கணுங்கிற ஆசை அந்த பொண்ணுக்கு வரும் இல்லையா? அந்த அங்கீகாரம் மிக சாதாரணமான சமையல் விஷயத்திலேயே மனித மனம் எதற்கு ஏங்குகிறது? அங்கீகாரத்துக்கு ஏங்குகிறதுனா ஒரு விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சவனுக்கு அங்கீகாரம் வேணுமா இல்லையா? அந்த அங்கீகாரத்தை எல்லாம் இங்கே கொடுக்காத போது அந்நிய தேசம் கொடுக்கிறது என்று சொன்னால் மனசு அங்கதானே சந்தோஷமா இருக்குங்கிறது அந்த பொண்ணோட வாதம். எவ்வளவு கூட்டமா, எவ்வளவு ஜனங்க சந்தோஷமா ஒரு தெருவின் வழியாக சாறை சாறையாக மனநிறைவோடு தங்களுக்கு தேவையான பொருட்களை பை நிறைய வாங்கி கொண்டு வாய் நிறைய புன்னகையை சிந்திக்கொண்டு வருகிறார்கள். எனக்கு தெரிய ரங்கநாதன் தெருவில் நடமாடுறவன் சந்தோஷமா நடமாடுறான்னு சொன்ன ஆளு குருசாமி தாயா ஐயா. அப்போ நான்லாம் ரங்கநாதன் தெருவுக்கு போனா என் மனைவி கையை பிடிச்சிக்குவேன். கையை பிடிச்சிட்டு அவள்கிட்ட முதல்ல சொல்லுவேன், தொலைஞ்சு போயிடாத, அப்படியே தொலைஞ்சு போனாலும் நான் எங்க இருக்கிறேன்னு தேடாத, எப்படியும் நம்மளை இந்த கூட்டம் வீட்டில் கொண்டு வந்து விட்டுரும். அது நிறைவா? இந்த அரங்கத்துல வந்து கூட்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது நிறைவா? இல்ல 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 இல்ல. கூட்டம் இருக்கும் இடம்தான் மனிதர்கள் அதிகமாக மனநிறைவோடு இருக்கிறார்கள் என்பதுதான் எங்கள் வாதம். நெருக்கம்னாலும் கூட்டம்னு தான் அர்த்தம், நெரிசல்னாலும் கூட்டம்னு தான் அர்த்தம். இதுல நெரிசல் சந்தோஷமா, நெருக்கம் சந்தோஷம்?